எல்லாருக்கும் வணக்கம். இது இன்னைக்கு வணக்கம். வணக்கம் சார். நான் போன முறை ஹோம்ஒர்க் தரையில ஹோம்ஒர்க் தராட்டி நான் சொன்னான் வந்து இப்ப வந்து கோணங்கள் துவங்கினாங்கள். கோணங்கள் வந்து முடியுது. கோணங்களோட வந்து முதலாம் தவணை முடியுது. அப்ப முதலாம் தவணைக்கு பிறகு ஒரு மீட்டல செய்வோம் என்று சொன்னாங்க. மீட்டர் ஒரு பழைய பாடங்களை பார்த்துட்டு வர சொல்லி சொன்னான். எல்லாரும் பார்த்துறீங்களா? எல்லாரும் பழைய முதலாவதுல இருந்து இதையும் பார்த்துறீங்களா? பாத்தீங்களா? ஓகே, குட் குட் குட். ஓகே, கோணங்கள்ல வந்து நாங்கள் எத்தனை விதமான கோணங்கள்? ஒரு கோணத்தை சொல்லுங்க யுஜினா. இது என்னென்ன விதமான கோணங்கள் நாங்க படிச்ச நாங்கள்? செங்கோணம் சார். ஓகே, மற்றது என்ன சொல்லுங்க? நேர்கோணம், நேர்கோணம், விரிகோணம், விரிகோணம், கூர்ங்கோணம், குறுங்கோணம், பின்வளை கோணம். பின்வளை கோணம். ஓகே. தமிஷா, செங்கோணம் எத்தனை பாகை? தமிஷா, இதற்கு இந்த 90 பாகை சார். விளங்குற செங்கோணம் எத்தனை பாகை? 90 பாகை சார். 90 பாகை. குறுங்கோணம் 90 பாகை விட கூடியது சார். இல்லை இல்லை, குறுங்கோணம் குறைவு சார். குறைந்தது. ஓகே, குறுங்கோணம் வந்து 90 பாகையை விட குறைந்தது. ஓகே, சரணிதா, மற்றது விரிகோணம் 90 பாகையிலும் கூடியது. 90 பாகையிலும் விட கூடியது. இது நேர்கோணம் 180 பாகை சார். 180 பாகை. ஓகே. மற்றது என்ன பேர்? டிலுக்ஷினி, பின்வளை கோணம் 180 பாகைக்கும் 360 பாகைக்கும் இடைப்பட்டது. 180க்கு 160க்கும் இடைப்பட்டது. சரி, அப்ப நாங்கள் வந்து பிறகு என்ன படிச்ச நாங்கள் என்றால் உச்சியும் புயங்களும் படிச்ச நாங்கள். என்ன அது வந்து நாங்கள் வந்து கோணத்தின் வகைகள் இதுல பார்த்திருக்கிறோம். இதுல கோணத்தை அளக்கிறது நாங்கள் பார்த்து நாங்கள் அது வந்து நீங்கள் எனக்கு இதுல காட்டிலாத. ஆனால் நாங்கள் நீங்க சொன்னீங்க அது வந்து கோணத்தை அளக்கிறது வந்து இப்படி வந்து பாகமானியில நீங்கள் அளக்க தெரியும் தான் நிலை இருக்குமே. என்ன? ஓகே, குட். மற்றது வந்து சிலதுகள் வந்து கோணங்கள் வந்து இது இது ஒன்று இன்னொன்று இருக்குது வந்து கோணங்களின் நிலைசார் கோணங்கள், இயக்கம்சார் கோணங்கள் என்று 2 இருக்குது. ரைட்? நிலைசார் கோணங்கள் என்றா கோணங்கள் வந்து மாறாதது. இப்ப உதாரணமா வந்து இப்ப இந்த வண்டில் சில்ல பார்த்தீங்கள் என்றால் வண்டில் சில்லுக்கு இடப்பட்ட அந்த அச்சாணிக்கும் இந்த வெளி வட்டத்துக்கும் இடப்பட்ட அந்த இதுகளுக்கு அந்த அச்சுகள் இருக்குல்ல, மையத்தையும் சட்டங்கள் அச்சுகள் என்று சொல்றது, அது வந்து அதுக்கிடப்பட்ட கோணங்கள் மாறாது என்று சொன்னா வந்து இப்ப ஒரு புத்தகத்தின் வந்து ஒரு புத்தகத்தின் ஒரு மூலையை பார்த்தீங்கன்னா செங்கோணம் அது வந்து மாறாது. அது இப்போ வந்து நீங்கள் இப்ப இந்த வண்டில் சில்லை நீங்கள் எங்கால பக்கம் திருப்பினாலும் இந்த கோணம் வந்து மாறாது என்றபடியால் அந்த கோணம் வந்து என்ன? நிலைசார் கோணங்கள் என்ற படம். சரியா? சில்லு ஒன்று சுழலும் பொழுது அதன் சட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணமும் மாறாது என்று அவதானிப்போம். சரியா? மற்றது சிலதல் வந்து இயக்கம்சார் கோணங்கள் என்று பார்ப்போம். இயக்கம்சார் கோணங்கள் என்றா வந்து நீங்க கத்திரிக்கோளால வெட்டிக்குள்ள வந்து நீங்க கத்திரிக்கோளால ஒரு பேப்பரை வெட்டுறீங்களா வந்து அது கத்திரிக்கோளால வெட்டிக்குள்ள வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு கோணத்தை இப்படித்தான் வெட்டுவீங்க. சில இது இப்படி கத்திரிக்கோள் இப்படி அமர்த்தி வெட்டுவீங்களா? என்ன அமர்த்தி வெட்டிக்குள்ள வந்து அந்த கோணம் வந்து மாறுபடுது.
அது மாதிரித்தான் வந்து இந்த கடிகாரத்தின வந்து முட்கள் கடிகாரத்தின முட்கள் வந்து வந்து 4 மணி அறிக்கைக்குள்ள வந்து இதுல பாத்தீங்களா வந்து இது விரிகோணமா இருக்குது. அப்புறம் 4 மணிக்கு 4 காலக்கண்டு பாக்கிக்குள்ள வந்து அது வந்து கூர்ங்கோணமா வந்துட்டுது. அப்ப அது வந்து மாறுபடுது. உங்களுக்கு அந்த இது வந்து மாறுபடுது என்றபடியால் வந்து அது வந்து இயக்கம் சார் கோணங்கள். அப்ப 2 விதமான கோணங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும். வந்து இயக்கம் சார் கோணங்கள், நிலை சார் கோணங்கள் என்றது தெரியணும். ஓகே. அப்படின்னா நாங்கள் வந்து நிலசார் கோணங்கள், இயக்கம் சார் கோணங்கள் என்றதை 2 படிச்சினாங்க. பிறகு வந்து அடுத்தது படிச்ச நாங்கள் வந்து புயங்கள் அண்ட் உச்சி. இதுல வந்து இந்த கோணத்துல வந்து என்ன அமித்ஷா சொல்லுங்க, என்னென்ன புயங்கள் இதுல? ஏபிபிசி சார். ஏபிபிசி. ஓகே. தில்ருக்ஷினி, இதுன்ற கோணம் என்ன? எதுல சார்? இந்த புத்தகத்துல இந்த காட்டுறேன்னு இல்ல, உரு ஒன்று கிடக்குது, உரு ஒன்று. ஓகே. அதுல கோணம் என்னன்னு சொல்லுங்க. கோணம் ஒன்றை பேரிடும் முறையில இது கோணம் என்ன? பின்வலை கோணம் சார். இல்ல என்ன கோணத்தின பேரை பேர் போடுங்க, பேர் இடுங்க. ஏபிசி சார். ஏபிசி. ஓகே. அப்ப நாங்கள் இதுல பார்க்கல வந்து அதுல வந்து கோணங்களை வந்து இப்படி ஏபிசி என்று எழுதலாம், இப்படி எழுதலாம், அல்லது இப்படியும் சில புத்தகங்களில இப்படியும் எழுதலாம் என்று நாங்கள் அதுல போன கிழமை பார்த்துனாங்க. சரியா? மற்றது இதுல வந்து உச்சி புயங்கள் இப்போ ஒன்றை காட்டின என்றால் உச்சியும் புயங்களும் உங்களுக்கு தெரியணும். தமிக்ஷா, இது சொல்லுங்க. இதுல புயங்கள் என்னென்ன புயங்கள் இதுல? டியூடிஎஸ் சார். டியூடிஎஸ். ஓகே. சரணிதா, இதுல என்ன புயங்கள்? எல்எம்எம்என் சார். கோணங்கள் என்ன? கோணத்தின் பேர் எடுங்கோ. எல்எம்என். எல்எம்என். ஓகே, சரி. யுஜினா சொல்லுங்க, இதுல புயங்களையும் கோணத்தையும் சொல்லுங்க. ஏசிபிசி. கோணம் ஏசிபி. ஏசிபி. ரைட், குட். அப்ப நாங்கள் வந்து இதுல வந்து இதுல வந்து முதலாவது என்னென்ன விதமான கோணம், எத்தனை பாகை, பிறகு இயக்கம் சார் கோணம், நிலசார் கோணம், மற்றது கோணத்தின் புயங்கள், അതിൻ്റെ இது மற்றது கோணங்களை அளக்கிறதுக்கான வழி. இப்ப இது வந்து பாகமானை வச்சுக்கொண்டு அளப்பீங்க. சரியா? அது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னீங்க, பாகமானியால் அளக்கிறதுக்கு. அதை நீங்கள் வந்து ஒரு வீட்டை வந்து ஒரு புத்தகத்தில் இருக்கிற கோணத்தை ஒன்று எடுத்து அதை அளந்து பாருங்க. இப்ப வந்து இது கோணம். ஓகே. இப்ப இதுல வந்து நான் இதுல பாகமானிய இதுல போட்டே காட்டி இருக்கிறேன். இதுல வந்து ஓகே, ஒரு தடவை கேட்கிறேன். யூஜினா, XYZ எத்தனை XYZ என்ன எவ்வளவு பெருமன், கோணத்தின் பெருமன் எவ்வளவு? XYZ 180 பாகை. சரி, குட். மற்றது சரணிதா, ZYA. ZYA. கூர்கோணம் எத்தனை பாகை, எத்தனை கோணத்தின் பெருமன் எவ்வளவு? உங்களோட புத்தகம் கையில இருக்குதா? அந்த புத்தகத்துல பாருங்க. புத்தகத்துல வந்து 115வது பக்கம். 159 பாகை சார். விளங்க இல்ல? 159 பாகை சார். ZYA 159 பாகை சார். இல்லை, நீங்க கூர்ங்கோணம் என்று நீங்க சொன்னீங்க. முதலாவது கூர்ங்கோணம் என்று சொன்னீங்க. கூர்ங்கோணம் என்றால் எப்படி 159 பாகை வரும்? 21 பாகை சார். 21. 20ஆ 21?
21 சார். 21. ஓகே, யா. அப்போ நீங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு டக்குன்னு தெரியணுமே, நான் கூர்ங்கோணம் என்று சொன்னால் அப்படி 189 அண்டிக்குள்ள நான் கூர்ங்கோணம் என்று வராதுன்னு டக்குன்னு தெரியணும். ஓகேடா? ஓகே, சரி. ஓகே, டிலுக்ஷினி இது XYZ அது எத்தனை பாகை? XYZ டிலுக்ஷினி பாக்குறீங்களா புத்தகத்தை? ஓகே ஓகே. 89 பாகை சார். 89 90 அது 90 சார். 90. 90 அது. ஓகே, இது 89 90. சரி, அது சரி. மற்றது தமிக்ஷா BYZ சைபர் பாகை சார். எவ்வளவு? எத்தனை பாகைன்னு சொன்னீங்க? சைபர் பாகை சார். சைபர் பாகையா? அப்படி இராதே. இந்த புத்தகம் பாக்குறீங்களா 115ஆம் பக்கத்துல? ஆமா சார். ஓகே, 60 பாகை சார். 60 பாகை. ஓகே, BYZ. அப்ப நீங்கள் இதுல இருந்து சைபர்ல இருந்து பாத்தீங்கன்னா BYZ என்றது இந்த பகுதி என்ன? இப்ப நான் இந்த இதுல இந்த மவுசால காட்டுறேன். BYZ என்றைக்குல 60. எப்படி ஏன் சைபர் என்று சொன்னீங்க முதல்? அப்ப அப்ப நாங்கள் வந்து கணக்கு கேள்வி கேட்கல இதுல வந்து டக்குன்னு உடனே ஆன்சர் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை ஆன்சர் பண்ண முதல் திங்க் பண்ணணும். ஒரு பரீட்சையிலேயும் அப்படித்தான். பரீட்சையிலே நீங்கள் எழுதின பிறகு நீங்கள் வந்து அதை யோசிச்சு தான் எழுதணும். சரியா? ஓகே. மற்றது அப்ப திருப்பி யூஜினா XYB 120 பாகை சார். 120. சரி, குட். சரணிதா CYZ 90 பாகை சார். 90. ரைட், குட். CYZ. ஓகே. சரணிதா XYA 159 பாகை சார். 159 160 என்று சொல்ல அது 160. அது சரி, அதுல கிடக்கு 160. ஓகே, சரி. அது டிலுக்ஷினி ZYD ZYD 20 பாகை சார். இல்ல. ZYD என்றா என்ன கோணம் பாருங்க. ZYD என்ன கோணம் அது படியா பாருங்க. ZYD வந்து எத்தனை? 180 பாகை சார். 159 பாகை கிட்ட வரும். சரியா? அது வந்து இப்ப நான் இந்த மவுசல காட்டுறேன்ல இந்த கோணம். அப்படின்னாக்கல நீங்க சைபர்ல இருந்து பாத்தீங்கள் சைபர் கிட்டத்தட்ட 159 வரும். சரியா? அப்ப நீங்க பார்த்தோன்னா இது வந்து குயிக்கா என்ன சொல்றது என்றது தெரியணும். மற்றது இது எந்த பெருமை ஒரு கோணத்தை பார்த்தோன்னு நான் கோணம் வந்து என்ன கோணம், மற்றது இந்த கோணம் வந்து எவ்வளவு அந்த அந்த பெருமென காண்றது டக்குன்னு தெரியணும். ஓகே, இப்ப வந்து நாங்கள் வந்து ஒரு இப்படி ஒன்றை பார்ப்போம். இப்ப வந்து இப்ப ஒரு முக்கோணத்தை வந்து அவையில் வந்து இது ஒரு முக்கோணம். இதுல வந்து ABC ரைட், ABC என்றது போட்டிருக்கிறேன். அப்ப வந்து இதுல வந்து
ஒரு கோணம் வந்திருக்குது ஏ பி சி என்ற ஒரு கோணம், பி ஏ சி என்ற ஒரு கோணம், பி சி ஏ என்ற ஒரு கோணம் இருக்குது. சரியா? இந்த கோணங்களை அவையில் இதுல புத்தகத்துல காட்டி இருக்கிறது வந்து புத்தகத்துல சொன்னது வந்து பிசிஏ என்ற கோணங்களின் பரமனை விரும்பிய முக்கோணத்தை வரைந்து ஏபிசி என்ற இந்த முக்கோணத்தின் பெருமானங்களை கொண்டு கூட்டுத்தொகையை பெருக என்று கேட்டிருக்குது. ஒரு முக்கோணத்துல வந்து சரணித்தா சொல்லுங்க, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களை கூட்டினா எவ்வளவு வரணும், எவ்வளவு பாக வரணும்? ஒரு முக்கோணத்தின் அதை வந்து செயற்பாடாத்தான் கேட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஒரு முக்கோணத்தின் 3 அவர் கேட்ட கேள்வி வந்து ஏ அளந்து இரண்டு கோணங்களின் வரைந்து பரமனை அளந்து எழுதுக. அளந்து பெற்ற பெருமானங்களை கொண்டு ஏபிசி பிசிஏ என்ற சிஏபி என்ற கூட்டுத்தொகையை பெறுக என்று கேட்டிருக்குது. சரியா? அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியுமா வந்து முக்கோணங்களை எந்த ஒரு முக்கோணம் என்றாலும் பரவாயில்ல. இப்ப இந்த முக்கோணம் என்றாலும் பரவாயில்ல, அல்லது நான் இப்படி ஒரு முக்கோணத்தை இப்படியும் கீறலாம, என்ன நான் இப்படி கீறுறேன், அதுவும் ஒரு முக்கோணம். சரியா? மற்றது இப்படி கீறுறேன், அதுவும் ஒரு முக்கோணம். சரியா? எல்லா விதமான முக்கோணம், என்ன முக்கோணம் என்றாலும் சரி, இந்த முக்கோணத்தை வந்து மூன்று பக்கங்கள் 3 கோணங்களையும் கூட்டினால் உங்களுக்கு எத்தனை பாகை வரும்? விளங்கையில சரணிதா சொல்லுங்க. ஓகே, யூஜினா சொல்லுங்க. 180 பாகை சரணிதா. ஓகே, எந்த ஒரு கோணத்தையும் முக்கோணம் என்றால் அது வந்து டிலுக்ஷினி தமிழ்ச்சி அதை கவனிங்கோ. எந்த ஒரு முக்கோணத்தையும் வந்து முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூட்டினால் அது வந்து 180 பாகை. இது வந்து உங்களுக்கு பாடமா தெரியும். சரியா? அது என்ன விதமான அந்த முக்கோணம் வந்து என்ன விதமான ஷேப்பாயும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஒரு முக்கோணம் இப்படி இருக்கு என்றால் உதாரணமா இது செங்கோணமா இருக்கலாம், இது செங்கோணமா இருந்து இப்படியும் ஒரு முக்கோணத்தை நீங்க அமைக்கலாம். என்றாலும் இந்த 3 கோணங்களையும் கூட்டினால் அதுண்ட வார கோணத்தின் பெருமன் வந்து 180 பாகை. சரியா? விளங்குதா? அது பாடமா தெரியும். ஓகே, ஏனென்றால் இப்படி இந்த பிறகு வந்து உங்களுக்கு நீங்கள் மேல படிக்கக்குள்ள வந்து கேத்திர கணிதம் என்று படிப்பீங்க. பிறகு அங்கால கிரேட் நான் நினைக்கிறேன் 8ல வருது, 9ல. அப்ப வந்து இந்த இதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். என்னண்டு கோணங்கள், இந்த முக்கோணம் 180 பாகை என்றது வந்து உங்களுக்கு தெரியணும். சரியா? அப்ப அதுதான் வேர்க்கினம் வந்து அதை வந்து நாங்கள் இதுல வந்து நீங்கள் விரும்பிய முக்கோணத்தை அமைச்சு பேரிடுக, கூட்டுத்தொகையை பெறுக. கூட்டுத்தொகை வந்து இதா இருக்கணும். மற்றது வந்து இத பார்க்கிறேன். ஓகே, இது நீர்க்கோடு, ரைட்? இது வந்து நீர்க்கோடு. AYL என்றொரு நேர்கோடு. இதுல வந்து எக்ஸ் என்றது போகுது. சரியா? எக்ஸ். சரியா? அப்ப உங்களுக்கு இதுல வந்து 2 கோணங்கள் இருக்குது. இதுல வந்து டிலக்ஷினி சொல்லுங்க, இதுல இருக்கிற 2 கோணங்களை சொல்லுங்க. நேர்கோணம், கூர்ங்கோணம். இல்ல இப்ப என்ன கோணத்தின் பேரிடுக. கூர்ங்கோணம் இது என்னங்கோ? இது என்ன? XYK என்றது ஒரு கோணம். மற்றது KYL, அது இந்த கோணம். மற்றது என்ன சொன்னீங்க? KYL நீர்கோணம். அது சரி. மற்ற இன்னொரு கோணம், இந்த கோணம் என்ன பேர்?
XYL. XYL. ஓகே. அப்ப XYKயையும் XYLயையும் தமிக்ஷா கூட்டினால் தமிக்ஷா எவ்வளவு வருமென்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார். எவ்வளவு? 180 பாகை சார். 180 பாகை. ஓகே. இப்ப நீங்கள் வந்து இப்ப நேர்கோடை வந்து இப்படி 2 3 பிரியுங்கோ. இப்படி பிரியுங்கோ, இப்படி பிரியுங்கோ, இப்படி பிரியுங்கோ. ரைட்? இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோணம், இதுல ஒரு இன்னொரு கோணம், இதுல இன்னொரு கோணம், இது இன்னொரு கோணம், 4 கோணம் இருக்குது. இந்த 4 கோணங்களை எப்படி பிரிச்சாலும் ஒரு நேர்கோட்டை வந்து எந்த கோணம் எப்படி இவ்வளவு துண்டா பிரிச்சாலும் அதுல வார கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. சரியா? அப்ப அது முக்கோணங்கள் மூன்றும் கூட்டினால் 180 பாகை மாதிரி ஒரு நேர்கோடையும் கூட்டினா வந்து 180 பாகையா இருக்கும். சரியா? அதுவும் பாடமா உங்களுக்கு தெரியும். சரியா? சரி. அடுத்த வந்து இப்படி அப்ப இதொன்று தெரியும். மற்றது வந்து இதை பார்ப்போம். 2 நேர்கோடுகள் வெட்டுது. சரியா? இதுல வந்து சிடிஏபி. ஓகே, நான் இப்ப இதுல காக்கிறேன். இதுவும் உங்களுக்கு இந்த கேத்திர இந்த தொடர்பை எழுதுக சொல்லி இருக்குது. பிறகு நாங்க பார்ப்போம். எக்ஸ் சிடிஏபி சிடி. இப்படி 2 நேர்கோடுகள் இப்படி வெட்டுது. சரியா? ஏபி நீங்க வீட்டை இது ஒருக்க செய்து பாருங்க. அந்த ஒரு பொறிமுறையா செய்து பாருங்க. பிறகு வந்து இதுல கிடக்கிறது வந்து பி. பிறகு வந்து ஏபிசி பிபிடி. ஏபிசி பிபிடி. ஓகே. பி என்ற புள்ளியில வெட்டுது. சரியா? பி என்ற புள்ளியில உள்ளது. இப்ப இதுல வந்து ஏபிசி என்ற ஒரு கோணம் இருக்குது. ஏபிசி என்ற இந்த கோணம். பிறகு வந்து பிபிடி என்ற ஒரு கோணம் இருக்குது. ரைட்? பிபிடி. ஏபிசி என்ற ஒரு கோணம் இருக்குது. ஏபிசி என்ற ஒரு கோணம் இருக்குது. மற்றது பிபிடி என்ற ஒரு கோணம் இருக்குது. சரணித்தா சொல்லுங்க, இந்த ஏபிசியும் பிபிடியும் என்ன மாதிரி இருக்கும்? ஒன்று ஒன்று கூடவே இருக்குமா அல்லது சமனா இருக்குமா? ஒரே கோணம் சார். 2 ஒரே கோணம். ரைட். ஓகே. இது வந்து நேர்கோணம். இது வந்து ஏபிசியும் இது வந்து என்றால் இது எதிர்கோணங்கள் வந்து ஒன்றாத்தான் இருக்கும். சரியா? இது 45 பாகை என்று சொல்லிங்கன்னா இது 45 பாகையாத்தான் இருக்கும். அது மாதிரி இந்த கோணமும் சரியா ஏபிடியும் பிபிசியும் ஒன்றாத்தான் இருக்கும். அதுவும் வந்து எதிர்கோணங்கள் என்ன. சரியா? இங்க ஒரு இதுக்கு அது 2 ஒன்றாத்தான் இருக்கும். இப்ப இந்த இதுவும் உங்களுக்கு தெரியணும். இப்ப இது 50 பாகை என்றால் இதுவும் 50 பாகையா இருக்கும். சரியா? டிலக்ஷினி விளங்குச்சுதா? தமிக்ஷா விளங்குச்சா இது? ஆமா சார். அப்ப இப்ப நாங்கள் படிக்கிறாங்க முக்கோணத்துல வந்து 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180. கோட்டுல வர எல்லா கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180. அதே மாதிரி நேர்கோடுகள் இப்ப வெட்டினேண்டா வந்து அது எதிர்கோணங்கள் வந்து அந்த வெட்டின எதிர்கோணங்கள் வந்து ஒரே பெருமென கொண்டிருக்கும். சரியா? ஓகே. கோணம் மற்றது பின்வளை கோணத்தை வந்து அளக்கிறதுக்கான மேத்தட்டை இதுல சொல்லி இருக்குது. ஏன்னா வந்து இப்ப வந்து நாங்கள் பின்வள கோணம் அண்டைக்குள்ள நாங்க அளக்கல. அது என்ன பின்வள கோணம் அளக்காதபடியால் வந்து அது வந்து எப்படி அளக்கலாம்? இப்படித்தானே பின்வள கோணங்கள். அப்ப இப்படி இத நீட்டினம் என்றால் அது வந்து 180 பாகையா இருக்கும். என்ன நேர்கோணம். பிறகு அந்த வெட்டினதுல இருந்து பிறகு இங்கால உள்ள கோணத்தை நீங்க அளந்தீங்கள் என்றால் 180ஓட கூட்டினீங்கள் என்றால் அது வந்து பின்பல கோணத்தை அப்படி அளக்கல. தரப்பட்ட பின்வளை கோணம் ஏபிசியை அளப்போம். அளவுகோலை பயன்படுத்தி ஏபியை நீட்டுவதன் மூலம் ஏபிடி என்னும்
நேர்கோணத்தை பெறுவோம். அப்ப ஏபிடி வந்து 180 இருக்கும். பிறகு வந்து பாகமானியை பயன்படுத்தி டிபிசியை அளப்போம். டிபிசி வந்து 34. அப்ப வந்து இந்த அப்ப வந்து இந்த ஏபிசி என்ற பின்பல கோணம் வந்து 180 சக 34 மொத்தம் வந்து 214 இருக்கும். எப்படி ஒரு பின்பல கோணத்தை அளக்கலாம்ன்றதை பார்க்கலாம். அது விளங்கிச்சுதா? இது இந்த பின்பல கோணத்தை எப்படி அளக்குறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். ஓகே, குட். இன்னொன்று இதுல முக்கோணம் மாதிரி இன்னொரு இதை சொல்றேன். இப்போ ஒரு புள்ளி இருக்குது, நான் இதுல காட்டுறேன். இப்ப நாங்கள் இதுக்கு பார்த்துனாங்களானே கோணங்கள்ல இயல்புகள் கொஞ்சத்தை பார்த்துனாங்களே. என்ன முக்கோணம் வந்து 160 180 அண்டு பார்த்துனாங்க. ஒரு புள்ளி இருக்குது என்றால் இப்ப இதுல ஒன்று போகிறேன். ஒரு புள்ளி, இதுல ஒரு புள்ளி இருக்குது, சரியோ? இந்த புள்ளிய ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியில சுத்த வர உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன யூஜினா? இந்த ஒரு புள்ளி இருக்குது. இப்ப புள்ளி என்ன நான் சொல்றேன் வந்து, ஓகே, இப்படி சும்மா கேடுறேனே, இப்படி ஒன்று கேடுறேன், இப்படி கேடுறேன், இப்படி கேடுறேன், இப்படி கேடுறேன், இப்படி கேடுறேன், இப்படி கேடுறேன், இப்படி கணக்கு கேடுறேன். இப்படி இதுகள் எல்லாத்தையும் கூட்டினால் இப்படி இலக்கான கோணங்கள் வந்துட்டு தானே. இந்த இவ்வளவு கோணங்களையும் கூட்டினால் எத்தனை பாகை இருக்குது? 360 பாகை. 360 பாகை. சரி, குட். அப்ப எல்லாரும் அது விளங்குவோணுமா? இதுல வந்து நேர்கோணம் வந்து முக்கோணம் வந்து 180 பாகை, நேர்கோணம் வந்து 180 பாகை. என்ன இதென்றாலும் இதுல வந்து ஒரு 2 நேர்கோடுகள் வெட்டினால் எதிர்கோணங்கள் சமன். பிறகு ஒரு புள்ளியை சுத்தவர உள்ள மொத்த கோணங்களின் பெருமானம் வந்து 360 பாகை. இந்த 4 கான்செப்டும், இந்த 4 விதமான இயல்புகளும் உங்களுக்கு பாடமா தெரியணும். சரணிதா ஓகேயா? திலக்ஷினி விளங்குதா? திலக்ஷினி ஓகே. ஓகே, இப்ப இதுல வந்து ஓகே. அப்ப அத வந்து இப்ப உதாரணமா இதுல பாத்தீங்கள் என்றால் ஏபிசிய இந்த பின்பல கோணத்தை அளக்க சொல்லி இருக்குது. இந்த பெருமானம் வந்து 146 காட்டி இருக்கிறான். 146 என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த புள்ளியை சுத்த உள்ள மொத்த கோணங்கள் வந்து 360 என்றால் இப்ப நீங்கள் இந்த பின்பல கோணத்தை கேட்டால் 360 இருந்து 146 கழிச்சு என்றால் 214 பாகை, சரியா? அப்படி இப்ப நீங்க சில வேளை ஒரு கோணத்தை தந்து போட்டு மற்ற கோணத்தை வந்து கேப்பின, அப்ப வந்து உங்களுக்கு தெரியணும் 360 இருந்து கழிச்சு காணணும் என்று தெரியும். விளங்குதா? ஆமா சார். ஓகே. ஆமா சார். இப்ப இதுல ஓகே, தமிக்ஷா 18 பாகை என்ன, இதுல என்ன கோணத்தின் இணைக்க என்று போட்டிருக்குது. 18 பாகை என்ன கோணமா இருக்கும்? கூர்ங்கோணம் சார். ஓகே, 135. சரணிதா? திரிகோணம் சார். திரிகோணம். ஓகே, 255. தமிக்ஷா திருப்பி. பின்வளை கோணம் சார். ஓகே, சரி. அப்ப நீங்க கோணத்தை இப்ப இதுல வந்து கோணங்கள் எவ்வகை என்று எழுதுக. அப்ப இதுகள் ஓரளவு கோணங்கள் என்ன வகை என்று நீங்கள் இந்த கோணங்கள் பெருமனை வச்சுக்கொண்டு என்ன விதமான கோணம் என்று நீங்கள் ஓரளவு காணுவீங்கள். அது பிறகு நாங்கள் பிறகு ஹோம்ஒர்க்கள் அதில் செய்ய பார்ப்போம். திலுக்ஷினி இதுல வந்து பின்வரும் கோணத்தின் பெருமனுக்கும் மிக பொருத்தமான பெருமனை எடுக. இது வந்து 1, 18, 15. இது வந்து 1 சார். 1 விட 1
இப்போ இது வந்து என்ன விதமான கோணம்? இது ரெண்டு போடுற இந்த நான் இப்ப இதுல மவுஸ்ல காட்டுறது வந்து என்ன விதமான கோணம் திலக்ஷினி? கூர்ங்கோணம். அப்ப வந்து கூர்ங்கோணம் என்றா 90 ரூபாயிலும் கூட. ஒன்றும் பெரும் 15 ஒன்றும் பெரும் 15 பெரும். ஆனா பாக்கேக்குள்ள வந்து இது வந்து ஒன்றெண்டேக்குள்ள வந்து சின்னனா இருக்கும். இது வந்து ஆகலம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது. ரெண்டபடியா இது 15 தான் உங்களுக்கு மிக பொருத்தமான பருமானமா இருக்கும். விளங்குதா இது? ஓகே. இத பாருங்க. 185 240 350 இந்த கோணம் என்னவா இருக்கும்? 240 பாகை சார். 240. சரி, குட். ஓகே. இப்ப இந்த பொழிப்பு ஒரு கோணம் ஒன்றை இந்த பொழிப்பை பார்த்தீங்கன்னா கோணம் ஒன்றை அளக்கும் நியம அலகு பாகையாகும். ஒரு பாகை என்றது இந்த வட்டம் போடணும் என்பது ஒரு பாகையாகும். 90 பாகையிலும் குறைந்த பெருமனுள்ள கோணங்கள் கூர்ங்கோணங்கள் எனப்படும். 90 பாகையுள்ள கோணங்கள் செங்கோணங்கள் ஆகும். 90 பாகையிலும் கூடிய 180 குறைவானது வந்து விதிகோணம் ஆகும். 180 பெருமனுள்ள கோணம் நீர்க்கோணம் ஆகும். 180க்கும் 360க்கும் இடப்பட்ட கோணங்கள் பின்வளை கோணம் ஆகும். சரியா? ஏபி என்ற நேர்த்துண்டம் ஏபியை வரைக. வரைஞ்சிட்டீங்களா? ஓகே. பிறகு ஏபிசி. ஓகே, எல்லாரும் வரைஞ்சிட்டீங்களா? ஓகே. ஏபிசி 70 பாகை ஆகுமாறு பிசி என்ற புயத்தை வரைக. ஏபிசி 70 பாகை ஆகுமாறு பிசி என்ற புயத்தை வரைக. சரி சார். ஓகே. ஏபிசி 70 அதை செய்துட்டீங்களா? ஏபிசி 70 பாகை ஆகுமாறு பிசி என்ற புயத்தை வரைக. அது செய்துட்டீங்களா? ஆமா சார். அப்ப ஏபிசி என்றதை வந்து அதை வந்து 70 பாகை என்று மார்க் பண்ணுங்க. ஒருக்க அந்த 70 பாகை என்று இப்ப நாங்கள் இப்ப இந்த இதுல குறிப்பம் இல்ல. இதுல வந்து இப்ப இதுல குறிச்சிருக்கிறோம். இப்படி 70 பாகை என்று குறிச்சிருக்கிறோம். அது மாதிரி 70 பாகை என்று குறியுங்க. சரியா? சரி சார். ஓகே. இது எனக்கு ஒருக்கா படம் எடுத்து அனுப்பி விடுங்க. பிறகா எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் வந்து விளங்கி இருக்கிறீங்கள் என்று பாக்குறதுக்கு இந்த மீட்டர் பயிற்சி இருக்குல்ல, மீட்டர் பயிற்சி ஒன்று இல்ல இருக்குது. அத வந்து இப்ப இதுல வந்து 14 கேள்விகள் இருக்குது. இந்த 14 கேள்விகளையும் வந்து ஒரு பரீட்சை மாதிரி எடுத்து செய்யுங்க. ஓகே சார். விளங்குதா கௌஷிகன், திலக்ஷினி? விளங்குதா? ஆமா சார். உங்களுக்கு விருப்பம் என்றால் உங்களுக்கு ஸ்டக் என்றா உங்களுக்கு நோட்ஸை பார்க்கலாம், பொழிப்பை பார்க்கலாம். ஆனா வந்து இப்ப இதுல செய்யக்குள்ள உங்களுக்கு செய்தி அனுப்பினா நான் உங்களுக்கு கரெக்ட் பண்றேன். உங்களுக்கு கரெக்ட் பண்ணினேன்னா எனக்கு தெரியும் வந்து நீங்க இதுல ஏதாவது பாடங்கள்ல நாங்கள் படிச்ச முதலாவது தவணை பாடத்துல வந்து ஏதாவது பாடத்தை திருப்பி இருக்க படிப்பிக்கணுமா அல்லது என்று தெரியும் எனக்கு. இதுல வந்து இதுல சமாந்திர கோடுகள், இடப்பட்ட கோடுகள், சமாந்திர கோட்டை வரைக, கோணங்கள், கேள்வியே எழுதாதேங்க. சரியா? கேள்வியே எழுத வேண்டாம். கேள்வி எழுதினீங்கன்னா கணக்க வரும். அப்ப வந்து நீங்கள் வந்து இதை மாத்திரம் எழுதினா சரி, பதில்களை மாத்திரம் எழுதினா சரி. சரியா? ஓகே. எல்லாருக்கும் தமிஷா விளங்குதா? ஆமா சார். சார். ஓகே. திலக்ஷினி, தமிஷா மற்றது சரணிதா விளங்குச்சா? இது உங்களுக்குரிய ஒரு பரீட்சை மாதிரி எடுத்து செய்யுங்க. முதல் வந்து நாங்கள் வந்து இருபுட சமச்சீர்,
இருபுட சமச்சீர் செய்த நாங்கள். பிறகு வந்து நாங்கள் தொடைகள் செய்த நாங்கள். 2வது பாடம் வந்து தொடைகள். 2வது பாடம் தொடைகள். தொடைகள் எப்படி எழுதுறது, ஒரு தொடைகள் என்ன, மூலகங்கள், ஆம், ஆம், தொடை என்றால் என்ன, வெண்வெளிப்படத்தில் இருக்கிறது, அப்படியான விஷயங்களை 2வது பாடத்துல படிச்சினாங்கள். அடுத்தது வந்து முழு எண்களில் கணித சேர்க்கைகள். அதுல வந்து இந்த ஒரு 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 எண் குறியீடுகள் வரும் பொழுது இது எந்த ஓர்டர்ல செய்யணும். இப்ப கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் என்று வரைக்குள்ள வந்து எந்த ஓர்டர்ல செய்யணும்ன்றது, எது முதல் செய்யணும், எது எந்த ஒழுங்கில செய்யணும்ன்றது வந்து 3வது பாடத்துல படிச்சினாங்க. பிறகு வந்து 4வது பாடத்துல வந்து பிறகு வந்து 4வது சுருக்கிறத செய்து நாங்கள். அதில் உள்ள வசன கணக்களையும் செய்து நாங்கள். பிறகு வந்து 5வது பாடத்துல வந்து இது வந்து இலக்க சுட்டியும் வந்து பிறகு கேரணிகள். 5வது பாடம் வந்து இலக்க சுட்டியும் பிறகு வந்து அது கேரணிகள் உண்டு. அதுல கேரணிகளும் மடங்களும் உண்டில வந்து இலக்க சுட்டி, மற்றது 3வது 4வது 6வது 9வதுல வகுப்படுமான்றதுக்கு இதை செய்து நாங்கள். பிறகு வந்து நாங்கள் வந்து ஒரு போமாசி போசி பே அதுகளை செய்து நாங்கள். முதன்மை கேரணிகள், ஒரு 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 நம்பர் தந்தா கேரணிகளை எழுதுறது, முதன்மை கேரணிகள், பொது மடங்களில் சிறியது, பொது மற்றது அதுகளை பார்த்து நாங்கள். மற்றது அடுத்தது வந்து காலத்தை பார்த்து நாங்கள். சகாப்தம், தசாப்தம், சதாப்தம், அப்படி காலங்கள் எப்படி ஒரு கிடப்பட்ட காலங்கள் எப்படி பார்க்கறது, ஒரு ஆண்டு தந்தால் எந்த காலத்துல இருக்குது, அதுகளை நாங்கள் பார்த்து நாங்கள். காலங்களை பார்த்து நாங்கள். அப்புறம் அடுத்தது வந்து சமாந்திர கோடுகளை பார்த்து நாங்கள். வந்து அடுத்தது வந்து சமாந்திர கோடுகளை பார்த்து நாங்கள். அடுத்தது வந்து சமாந்திர கோடுகள். கடைசியா வந்து நாங்கள் வந்து இதை பார்த்து நாங்கள். என்ன இது கோணங்கள். அடுத்ததுக்கு வந்து கோணங்களை பார்த்து நாங்கள். இவ்வளவும் வந்து நாங்கள் படிச்சாங்க. இப்ப இந்த மீட்டர் பயிற்சி வந்து இந்த எல்லாத்தையும் வச்சுதான் இந்த பயிற்சி இருக்கு. இது ஒரு பரீட்சை என்று எழுதுங்கோ, நெய்யுங்கோ. உங்களுக்கு பரீட்சையில வந்து இப்படி இந்த ஒரு மீட்டர் பயிற்சி என்றது வந்து ஒரு பரீட்சை என்று நீங்க, நான் இது முதலாவது வந்து நான் இதத்தாரன் வந்து வீட்டையே இருந்து பழகினீங்கள் என்றால் உங்களுக்கு அந்த பரீட்சை எப்படி செய்கிறது வீட்டை ஒரு புத்தகத்தை மூடி வச்சு போட்டு இந்த மீட்டர் பயிற்சியை மட்டும் படிச்சு உங்களுக்கு செய்தீங்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு விதமான உதவியும் இல்லாமல் யார்கிட்டையும் கேட்காம நீங்க அதை செய்து பார்த்தீங்களா தான் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு விளங்கி இருக்கிறீங்கள் என்று விளங்கும். சரியா? ஓகே. ஹோம்ஒர்க் விளங்கிச்சுதா உங்களுக்கு? பிறகு நாங்கள் வந்து பிறகு ஒரு நாளைக்கு இது செய்தீங்களா பிறகு நாங்கள் ஒரு இன் கிளாஸ், இப்போ நீங்க கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு நாளைக்கு செய்வோம். சரியா? அப்படி என்றால் உங்களுக்கு 2 தரம் ஒரு பரீட்சை செய்த மாதிரி இருக்கும். முதலாம் தவணைக்குரிய பாடங்கள் உங்களுக்கு சரியா விளங்கி இருக்கு. ஓகேயா? அடுத்த முறை இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த மீட்டர் பயிற்சி ஒன்றை நீங்கள் வீட்டை செய்யணுமா? அதுல 14 கேள்விகள் இருக்குதா? கேள்வியே எழுத வேண்டாம், கேள்வியே எழுதாதீங்கோ. கேள்வி எழுதாமல் நீங்க விடைய மட்டும் போட்டீங்களா சரி. இப்ப இதுல வந்து ஏதாவது ஓகே ஓகே ஏதாவது அதுல ஏதாவது எனக்கு கேள்வி என்ன அந்த குரூப்ல போடுங்க. சரியா? சரி சார். ஓகே சரியா? ஓகே. அப்ப அடுத்த முறை கிளாஸ்ல நான் இந்த உங்களுடைய அந்த ஹோம்ஒர்க்கை வச்சு நான் திருத்திட்டு நான் எங்கெங்க நீங்க பிழை விட்ட நீங்கள் என்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சில வேளை அடுத்த முறை இதெல்லாம் அடுத்த முறை அதை செய்து டைம் இருந்தேன்னா நாங்கள் பின்னங்களுக்கு போவோம். இது வந்து 2ஆம் தவணை துவங்குது. சரியா? சரி சார். ஓகே சரியா? அப்ப அடுத்த முறை என்ன டைம் உங்களுக்கு கிளாஸ்? அடுத்த கிளாஸ் என்ன டைம் உங்களுக்கு? 4:25 அடுத்த திங்கட்கிழமை. சரியா? ஓகே. சரி சார். தேவையான எனக்கு குரூப்ல போடுங்க, இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சரியா? ஓகே சார்.
ஓகே பாய் Thank you, sir. Bye. பாய் Thank you, sir.